கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் 9ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த புதன்கிழமையிலிருந்து நாம் தவ காலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். 40 நாட்கள் தவ காலத்தை அனுசரிக்க வேண்டும் என்று திருச்சபையின் கட்டளையின்படியாக ஒவ்வொரு நாளும் சிலுவை பாடுகள், இயேசு நமக்காக பட்ட பாடுகள், சிலுவையின் மரணம், நமக்காக அவர் இரத்தம் சிந்தின எல்லா காரியங்களையும் நாம் தியானிப்பதற்கு கத்தோலிக்க திருச்சபை நம்மை அன்போடு அழைக்கிறது. அதோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் அதிகமான நேரங்களில் ஜெபத்திலே அமரவும், முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யவும், நோன்பிருந்து ஜெபிக்கவும், தான தர்மங்கள் செய்யவும் திருச்சபை அழைக்கிறது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த எல்லா காரியங்கள், விதிமுறைகள், கோட்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் கருத்தில் கொண்டால் இவை எல்லாம் நமக்கு எதற்காக அறிவுறுத்தப்படுகிறது என்றால், நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த செயல்பாடுகள் ஆண்டவருக்கு விருப்பமான செயல்கள் நாம் செய்யும் பொழுது கடவுள் எப்பொழுதும் நம்மோடு நிலைத்திருப்பார். நாம் சில நேரங்களில் நம்முடைய பாவங்கள் நிமித்தம், நம்முடைய குற்றம் குறைகள் நிமித்தம், நம்முடைய சோம்பல் நிமித்தமாக கடவுளை விட்டு சற்று தூரமாக செல்லக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும் நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது கடவுள் அவற்றை மன்னித்து நம்மை மீண்டுமாக அவருடைய இரக்கத்தின் கரங்களுக்குள்ளாக சேர்த்து கொள்ளுவார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றும் கூட நாம் பெற்ற இந்த வார்த்தையின்படியாக எப்பொழுதும் ஆண்டவரோடு நிலைத்திருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய நாவினாலே தேவையற்ற வார்த்தைகளை, சாபமான வார்த்தைகளை பேசக்கூடாது. என்னுடைய அன்பை மற்றவருக்கு நான் கொடுக்க வேண்டும். நான் மற்றவர்களுக்கு இரக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் கடவுளின் பார்வையில் நான் நீதிமான் வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற உறுதியை நம் உள்ளத்திலே பற்றி கொண்டிருந்தாலே போதும், நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு நிலைத்திருப்போம். ஆமென். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை எப்பொழுதும் ஆண்டவரோடு நிலைத்திருப்பதற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, நாங்கள் ஆண்டவரோடு நிலைத்திருந்தால் எங்களுடைய தேவைகள் எல்லாமே நாங்கள் கேட்பதற்கு முன்னமே எங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்க, உமது வார்த்தையிலே நிலைத்திருக்க எங்களை தாழ்த்தி உமது திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வாக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நிலைத்திருப்பதற்கு உதவி செய்யும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் கொடுக்கிற எல்லா அருளையும் நாம் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள வாய்ப்பை பெறுகிறோம். ஆமென். God bless you.